Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. புதுச்சேரி, கேரளம், அசாம் மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை மாலை 6 மணியுடன் நிறைவு பெறுகிறது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தேர்தல் குறித்தான முக்கிய செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். புதுச்சேரி, கேரளம், அசாம் மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை மாலை 6 மணியுடன் நிறைவு பெற்றுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரத்குமார் இணைகிறார். சரத்குமார், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் 5 மாநில தேர்தலில் முதல் கட்டமாக அறிவிக்கப்பட்டது. ஏப்ரல் 9ஆம் தேதி காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கும் நிலையில் கடந்த 15 நாட்கள் பல்வேறு அரசியல் கட்சியினர், சுயேட்சை வேட்பாளர்கள் தேர்தல் பரப்புரை மற்றும் வாக்கு சேவையில் ஈடுபட்டு வந்தனர். நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறும் முன்னிட்டு இன்னும் சில நிமிடங்களில் பரப்புரை முடிவடைகிறது. இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியிலும், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வில்லியனூர் தொகுதியிலும், காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் தட்டாஞ்சாவடி தொகுதியிலும், மண்ணாடிப்பட்டு தொகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள் நமச்சிவாயம் அவர்கள். புதுச்சேரி மாநிலத்தில் பெரும்பாலான வேட்பாளர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு முடித்த நிலையில் வாகன பேரணி, சாலை வள பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றுடன் புதுச்சேரி மாநிலத்தில் மதுபான கடையும் அனைத்தும் மூடப்பட்ட நிலையில் கல்வி நிலையம் அனைத்தும் தேர்தல் முடியும் வரை இயங்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்காக காவல்துறையினர் மட்டுமல்லாது 9 கம்பெனிகளை சேர்ந்த துணை ராணுவ படையினர் புதுச்சேரி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி தமிழ்நாடு எல்லைப்பகுதியில் 15 சோதனை சாவடிகள் கண்காணிப்பு என்றென்று மேலும் தீவிரப்படுத்தப்படும் என தெரிகிறது. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சரத்குமார்.